ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திவ்ய திருவடிகளே சரணம். திருப்பாவை ஆறாம் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் தேவி அர்ச்சாவதாரத்தோட நிலையை இங்கே கொண்டு வரா. அந்த பாசுரத்தில் எப்படின்னா, முதல் 4 பாசுரத்தில் பார்த்தோம், பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமின்றதை பார்த்துட்டோம். 5வது பாசுரத்தில் அர்ச்சை கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறா, ஒரு தோழி ஒரு சந்தேகம் கேட்குறா, நம்ம பாவங்கள்லாம் எப்படி போகுன்னு. அதுக்கான பதில் இன்னொரு தோழி கொடுத்துட்றா. அதனால் அது விளக்கம் கொடுக்குற அந்த ஒரு இதுவாக போனதுனால அர்ச்சையை அங்கே கொண்டு வர முடியல. இந்த 6வது பாசுரத்தில் அந்த அர்ச்சையை பற்றி ஆண்டாள் விவரமாக சொல்கிறா. எப்படின்னாக்க, அதாவது நோன்பு நோக்கணுன்னாக்க எல்லோரும் சேர்ந்து போகணும். சில பேர் என்ன பண்ணுறா, நோன்புக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஆனால் வராமையே தூங்கிகிட்டே இருக்கா, உறங்குற மாதிரி நடிக்கிறா, ஒரு சோம்பேறித்தனத்தோடு உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியில் வரமாட்டேங்கிறா. அப்பேற்பட்டவாளையும் எழுப்பி தட்டி எழுப்பி நல்லது சொல்லி பெருமாள் நாமத்தை சொல்லி பெருமையெல்லாம் சொல்லி, இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இன்னும் படுத்துட்டுருக்க வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தட்டி எழுப்பி கொண்டு போகிற பாசுரங்களாக தான் இப்போ வரக்கூடிய ஒரு 10 பாசுரம் அதே மாதிரி தான் இருக்க போகிறது. 15வது பாசுரம், இந்த 6லேருந்து தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் தூங்கி கொண்டு இருப்பவர்களை, வெளியில் வராத தோழிகளெல்லாம் தட்டி எழுப்பி நோன்புக்கோசரம் அவளை தயார் பண்ணிட்டு கூட்டின்னு போய் நோன்புக்கான இந்த விதிமுறைகள் எல்லாம் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் சொல்லி கூட்டின்னு போகிறான். அந்த மாதிரி அமைஞ்ச பாசுரம் தான் இந்த 6வது பாசுரம். இதில் என்ன சொல்கிறானாக்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் என்ன பண்ணுறா, தன்னோட தோழிகளெல்லாம் கூட்டின்னு போகிறா. யாரெல்லாம் முன்னாடி எழுந்துட்டாலோ அவள்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிற அந்த தோழிகளோடு சேர்ந்து ஆண்டாள் போகிறா. முதல்ல ஒரு தோழியோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறா. அந்த தோழி உள்ளே உறங்கின்னு இருக்கா மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கா, வெளியில் வரமாட்டேங்கிறா. அப்போ இவாள்லாம் வெளியிலேருந்தே சொல்கிறா, ஏண்டி பெண்ணே நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒன்று முதல்லே சொல்லணும்னு நினச்சேன், எல்லா பாசுரத்துலேயும் ஏலோ ரெம்பாவாய் ஏலோ ரெம்பாவாய்னு முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏலோ ரெம்பாவாய்னா ஏ பெண்ணே அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் சில பாசுரங்களில் ஒரு விதிமுறைக்கோசரம் ஏதாவது ஒரு செய்யுள் ஏதாவது ஒன்று நம்ம ஏற்றோம்னாக்க அது ஒரு சில சந்தங்கள் இருக்கணும், அந்த பண்ணுக்கு இத்தனை மீட்டர் இருக்கணும், இத்தனை வார்த்தைகள் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. சில சமயம் அந்த ஃபில் இன் த கேப்ஸ் மாதிரி சில இடத்துல அந்த இதை நிரப்புறதுக்கோசரம் ஒரு வார்த்தையை போடுவோம். அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் அர்த்தமும் இருக்காது. ஆனால் ஒரு கோர்வையாக அந்த ஒரு ஃபுல்னஸ் இருக்கணுன்றது, கம்ப்ளீட்னஸ் இருக்கணுன்றதுக்கோசரம் அது அந்த சேப்பா அந்த வார்த்தையை. அதே மாதிரி தான் இந்த ஏலோ ரெம்பாவாய்ன்ற வார்த்தை எல்லா பாசுரத்துலேயும் வரும், முக்கால்வாசி எல்லாத்துலேயும் வரும். அதுக்கான ஒரு விசேஷ அர்த்தங்கள் எதுவும் கிடையாது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லலை. பட் ஆனாலும் சில பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் ஒரு பாசுரத்துலேயும் பாவாயின்னு முடிக்கிறானாக்கா, சும்மா ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கோசரம் ஏ பெண்ணேன்ற மாதிரி இந்த கிராமத்து வழக்கில் அந்த பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோமா, ஏ பெண்ணே வாராயின்னு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதனால் இந்த பெண்ணு தூங்கின்னு இருக்கா இல்லையா, அதனால் ஆண்டாள்லாம் கூப்பிட்றா, ஏ பெண்ணே எழுந்துக்கோ விடிந்து விட்டது அப்படின்றா. அவள் அப்படியே சோம்பேறித்தமாக, அதுக்குள்ளே விடிஞ்சொடுத்து என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவாள்லாம் சொல்கிறா, அது மாதிரி உனக்கு தெரியலையா, உனக்கு கேட்கலையா, பறவைகள்லாம் எப்படி சிலும்புறது பாரு, கீன்னு பறவைகள்லாம் சத்தம் போடுறது உனக்கு அது கேட்கலையா, பறவைகளோட சிலும்பு சத்தம் உனக்கு கேட்கலையா. அதுவும் இல்லாமல் புள்ளரையன் கோயில், பட்சிகள் தலைவனாகிய கருடனை சின்னமாக கொண்ட அந்த பெருமாள் கோயிலில் உள்ளுக்குள்ள சங்கநாதம் அப்படியே முழங்கிறதே, அந்த சங்கநாதம் உன் காதில் விழலியா, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க, இதெல்லாம் உனக்கு அடையாளமாக தெரியலையா அப்படிங்கிறா. அதை தவிர முனிவர்களும் யோகிகள்லாம் கூட எழுந்து அப்படியே அவள்லாம் மாட்டு தொழுவத்துக்கு போயிட்டா அப்படிங்கிறா. ரிஷிகளும் முனிகள்லாம் இவாள்லாம் எதுக்கு மாட்டு தொழுவத்துக்கு போகணும் அப்படின்றே சினிங்கின்றே கேட்குறா அந்த பொண்ணு. அப்போ தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஆண்டாள், முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு எதுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்கிறானாக்க, கம்சன் என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். அந்த குழந்தைய கிருஷ்ணரை வதம் பண்ணுறதுக்கோசரம் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். முதல்ல என்ன பண்ணான், ஒரு பெண்ணை அனுப்பினான். பேய் அவ அப்படியே பூதகின்ற ஒரு அரக்கியை அனுப்பிச்சுறான்.
அவள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு நல்ல அழகான பெண்ணாக வேஷம் பூண்டுட்டு தன்னோட முலையில் வந்து தன்னோட மார்பில் வந்து விஷத்தை வச்சுட்டு அந்த அந்த பாலை கண்ணனுக்கு கொடுத்து அவனை கொல்லணுன்ற இன்டென்ஷனில் தான் போனான். கண்ணனை மடியில் வச்சுட்டு அவள் பால் கொடுக்குறா. கண்ணனும் அவள் எப்போ பால் கொடுத்தாலும் அவள் ஒரு தாயாயிடுறா. அதனால் பாலை குடிக்கிற மாதிரி அப்படியே அவளோட உயிர், அந்த நஞ்சை குடிக்கிற மாதிரி அவளோட உயிரையே அப்படியே சேர்த்து குடிச்சுடுறார் கண்ணன். பூதகி மாண்டு போகிறா. அதோட விட்டானா கம்சன். அடுத்தது சகடாசுரன் அனுப்புகிறான். அந்த சகடன்ற அசுரன் என்ன பண்ணுறான், நந்தகோப்பனோட முற்றத்தில் அவரை வந்து நிறைய வண்டிகள்லாம், அந்த கட்டை வண்டியெலாம் வச்சுட்டுப்பா, காளமாடெல்லாம் பூட்டிண்டு வயல்வெளிக்கெல்லாம் போகிறதுக்கு, வியாபாரத்துக்கு போகிறதுக்குலாம் அந்த நிறைய கட்டை வண்டியெலாம் வச்சுருப்பார். அந்த கட்டை வண்டியில் சக்கரத்துள்ள அந்த அசுரன் வந்து ஒளிஞ்சுட்டான். அப்படியே கண்ணனுக்கா தெரியாது, அந்த வண்டிக்கு அடியில் தான் யசோதை வந்து அவனை விளையாடுறதுக்கு விட்டுருக்கா. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது இந்த கம்சன் அம்ச சகடாசுரன்னு. அவனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலாலே பிஞ்சு கலையில் அப்படியே லைட்டாக அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு உதக்கிறார் பாருங்கோ. அவன் அப்படியே தாவி போய் அப்படியே விழறான் அந்த சகடாசுரன். அதனால் இது அத்தனையும் கேள்விப்படுறா. இந்த ரிஷிகள் யோகிகள்லாம் என்ன பண்ணுறா, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு தோன்றது, இது சாமானிய குழந்தை இல்லை, சாக்ஷாத் அந்த பரம்பொருள் அந்த நாராயணனே இங்கே கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த கண்ணனை நம்ம சேவிக்க போனோம். கண்ணனுக்கு பிடிச்சது பசுமாடு. அந்த கண்ணுக்குட்டிலாம் இருக்கிற பசுந்தொழுவத்துக்கு தான் கார்த்தால எழுந்த உடனேவே கண்ணன் வந்து காட்சி கொடுக்குற இடமே அந்த அந்த பசுமாட்டு கொட்டில் தான். அதனால் அந்த பசு தொழுவத்தில் நம்ம போய் முதல்ல போய் ஒளிஞ்சுட்டுலாம். அங்கே போய் உட்காண்டா கண்ணனோட பார்வை, அந்த திருஷ்டி நம்ம மேலே முதல்ல படும். இதோட வேறு நமக்கு என்ன பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவாள்லாம் என்ன பண்ணுறாளோ, அந்த ரிஷிகளும் யோகிகளும் விடியற் கார்த்தாலே யார் கண்ணிலையும் படாமல் அப்புறம் எங்கே போகிறேன் ஏன் போகிறேன்னு எல்லாரும் கூட்டமாக வந்தால் ஒரு பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதனால் யாருக்குமே தெரியாமல் முல்லை வாழலாம் எழுந்து போய் அந்த கண்ணனோட நந்தகோப்பனோட அங்கே தான் 11 லட்சம் பசுமாடுகள் வச்சுட்டு இருந்தார் அவர். அதனால அந்த பசு தொழுவத்தில் கண்ணன் எங்கே முதல்ல வருவானோ அந்த இடமா பார்த்து வா போய் அந்த பசு தொழுவத்துலலாம் போய் ஒளிஞ்சுட்டு இருக்கா. சும்மா உட்காரில் ஒளிஞ்சுட்டு அந்த இடத்துலையும் ஹரிநாம ஸ்மரணம், ஹரி 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 ஹரின்றா. அதுவும் இல்லாமல் கார்த்தால் யாராக இருந்தாலும் நம்ம எழுந்த உடனே 7 தடவை ஹரி 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 அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், ஹரினா நம்மளோட பாபங்களை அபகரிப்பவர்னு அர்த்தம். நம்ம பாவத்தை திருடிடுவாராம் பெருமாள். அப்படியே பாவத்தை எடுத்து தொலைச்சிடுவாராம் நம்மக்கிட்டேருந்து. பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும். அதனால தான் அந்த ரிஷிகளும் யோகிகளும் ஹரி என்ற பேரரவம், அந்த பேரை சொல்லிகிட்டே இருக்காவாள்லாம். அந்த சத்தம் அதுவே பெரிய அரவமாக எங்கள் காதில் விழுறது. இப்படி எல்லா சத்தமும் கேட்கறது, புள்ளரையன் கோயிலில் இருக்கிற அந்த சங்கொலி கேட்கறது, பறவைகளோட சிலும்பல் கேட்கறது, ரிஷிகளும் யோகிகளும் ஹரின்னு சொல்கிறாளே அந்த சத்தம் கேட்டு இத்தனை பேரர்வத்தெல்லாம் வாங்கிட்டு மனசும் குளிர்ச்சியோடு நாங்கள் வந்து அந்த பேரெல்லாம் பாடி உன்னை வந்து எழுப்புறமே, இன்னும் கூடவா நீ எழுந்துக்காமல் இருக்க, வா நீயும் எங்களோட வந்து இந்த ஹரின்ற பேரர்வம் இந்த பேச்சோடு நீயும் எங்களோட சேர்ந்து கலந்து நீயும் பாட்டு பாடு வா. பாடினானாக்க அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு கண்ணன் தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த தோழி எழுப்புறன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஆண்டாள் வடிவமைச்சிருக்கா. இதில் காட்டப்பட்ட நிலை தான் அர்ச்சை. ஏன்னா புள்ளரையன் கோயில்ன்றா. ஏன்னா கோயில்றது தான் அர்ச்சாவதாரம். பெருமாள் அர்ச்சையாக வந்து எல்லா கோயிலையும் எழுந்தருளி இருக்கார். இதுதான் 5வது நிலை. இதோடு இந்த 5 நிலைகளும் எல்லா பாசுரத்துலேயும் ஆண்டாள் முதல்லேருந்து அந்த பாசுரத்தில் காமிச்சுட்டா. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, நடுவில் அந்த சந்தேகம் கேட்ட அந்த பாசுரம் இந்த 6வது பாசுரத்தில் அர்ச்சையோடு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டா இந்த 5 நிலைகளை. இப்போ வரக்கூடிய இந்த பாட்டோடு சேர்த்து 15ஆம் பாட்டு வரைக்கும் இந்த நோம்பில் ஒவ்வொருத்தையும் எப்படி எழுப்புறா, இந்த பார்த்தோலே எப்படி என்னெல்லாம் சொல்லி எழுப்பினா, என்னென்ன பெருமாளோட விசேஷத்தெல்லாம் சொல்லி எழுப்பினான்னு ஒரு பாசுரத்துலேயும் இந்த மாதிரி பெருமாளோட பெருமைகளையும் அதில் அப்படியே கொண்டு வந்து அழகாக எழுப்பின்னு வரா. அது அத்தனையும் நெக்ஸ்ட் வரக்கூடிய பாசுரங்களில் நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் சார். இந்த 6ஆம் பாசுரத்தில் மறைஞ்சிருக்கிற தத்துவம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இதன் மூலம் ஜீவாத்மாவை தட்டி எழுப்பி பரமாத்மாவிட சரணாகதி பண்ண தூண்டும் தத்துவத்தை தான் ஆண்டாள் இதில் உணர்த்துகிறாள். அகங்காரம், மமகாரம் மற்றும் 6 வகை துர்குணங்கள் இருக்கே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி இவைகளை அறுத்து கொண்டு ஹரி ஹரின்ற நாமத்தை நம்ம காதில் வாங்கி கொண்டா சாஸ்வதமான ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்குறா.